அடியே அரு கட்டு நம்ம தேங்காய் துணுக்கு இருக்காதுடி. உங்க வீட்டுக்காரன ஒரு 1000 ரூபாய் உசார் பண்ணின்னு வர சொல்லிட்டு நம்ம சினிமாவுக்கு என்ன போலாம். தினம் அந்த ஆளு உசார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஏதோ அந்த ஆளு பிரியா உள்ளாமே. அடி முட்டாள், புது படம் வந்துக்குதாண்டி, எடுத்துட்டாக்கா என்ன பண்ணிட்டேன்? அதுவும் கரெக்ட் தான். பாப்கார்ன் வேற வாங்கி தின்னோம், என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ணிட்டால. அவனை போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் வாங்கின்னு வர சொல்லு. என்னங்க என்னங்க மாப்பிள்ள வெளிவா மாப்பிள்ள. நேத்து கூப்பிடுங்கன்னே தெரியலையா? நாட்டா சொல்லுடி மாப்பிள்ள கிட்ட. என்னங்க ஒரு 1000 ரூபாய் உசார் பண்ணி கொடுங்க. அம்மாவுக்கு பயங்கர தலைவலியா, பரோட்டா திங்கணுமா. பரோட்டா துண்ணுமா? பரோட்டா துண்ண தலைவலி போயிடுமா? என்ன மாப்பிள்ள நீ வர வர இந்த மாமியாருக்காக எதுவுமே பண்றது இல்ல. ஆனா அத்தா நேத்து கூட 1000 ரூபாய் உசார் பண்ணி கொடுத்தனா அத்தா. அது சிக்கன் ரைஸ் சந்தூரி சாப்பிட்டு மாப்பிள்ள. ஏய் உங்க அம்மா கிட்ட சொல்லலாம், நான் அங்க போய் காசு வாங்கிட்டு வருவான். உன் ஃப்ரெண்டுங்கள்ட்ட உசார் பண்ணி கொடுக்க சொல்லலாம். எத்தனை வயசா அவங்ககிட்ட போய் கேக்குது, எனக்கு அவமானமாகுது. ரக்கம் சக்கெல்லாம் பார்த்தாக்கா போயிக்க முடியுமா மாப்பிள்ள? போயிட்டு வா மாப்பிள்ள. ஏங்க போங்க, தேங்காய் சாப்பிடுறீங்களா? ஏய் பே. மாப்பிள்ளைக்கு பயங்கர குறும்புதான், போயிட்டு வாங்க. அம்மா இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க, போக மாட்டீங்களா? போறேன். நான் பண்றதுனே தெரியல. இங்க வரும் காசு காசு இருந்துங்க. எப்பா ஒரு நிமிஷம் இல்ல. நாயா நைனா, இந்த அப்பனுக்காக ஒரு வாட்டியாவது காசு குத்தியாடா? நீ இந்த ஒரு வாட்டி புள்ளிக்கு ஒரு 1000 ரூபாய் கூட, நான் அடுத்த வாட்டி உனக்கு தரேன். 1000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? உன் மாமியாருக்கும் உன் பொண்டாட்டிக்கும் செய்யற, எனக்கு செய்ய மாட்டியா? உன்னை பெத்தப்படா. டேய் சொத்தையா போட்டுருவேன் படா. ஒரு அப்பனையே கை நீட்டலடா, உன்னை பாத்துக்கிறேன்டா. அட நாதாரி, ஒழுங்கா எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாக்கா இந்த நிலைமைக்கு நான் ஆளா இருப்பேனா? சோறுக்கு ஆசைப்பட்டு இந்த சில்ட்ரன் கிட்ட மாட்டி விட்ட தினம் தானே எனக்கு கொல்துங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கணும், கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. முன்னாடி நீ இது பேசினா வாழ்க்கை இருக்காது, முடின்னு பையா. சரி வரும்போது ஜிலேபி வாங்கி வரையா எனக்கு? அதுல கொஞ்சோண்டு விஷங்கள் எடுத்துட்டா. ஒரு அப்பனுக்கு விஷமா? ஆட திரும்ப திரும்ப தொலை குத்துங்க அடிக்கிறா, அதுங்க கத்திங்க அடுக்கிறதுக்கா. புள்ளியாது நான்சென்ஸ். பெருசே ஒரு 50 ரூபா கொடு பெருசே, அப்படியே கூட்டுன்னு வந்து விட்டுறேன். 50 ரூபாய் இல்லப்பா. ஐயோ சரி ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி 40 ரூபா தான் கூட. நான் ஒன்னா 10 ரூபா தரேன், கூட்டின்னு வந்து விடுறியா? அந்த 10 ரூபா நான் தரேன், எடுத்து விட்டு காலி பண்றியா? கூட்டுன்னு போய் ஒண்ணுமா? என்ன தம்பி ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எப்படி இருக்கா? நல்லாதாங்கிறேன். என்ன வந்த சவாரி தெத்தி விட்டுற, பணம் ஓவர் ஆகுதோ? அட என்னப்பா, ஒரு அடி ஏறலான்னு பார்த்தா பாம்பு கொத்துதுப்பா. சரி அப்படியே தாவிடலான்னு பார்த்தா இன்னொரு பாம்பு கொத்துது. என்னதான் பண்றதுன்னு தெரியலப்பா. பாம்பு கொத்துதா? நான் வீட்டுக்குள்ள பாம்பு வளர்க்கிறியா? அட நான் வீட்டுல சொல்லப்பா, லைஃப சொல்றேன். எவ்வளவு ஏற்றம் இறக்கும், பொறாம பொச்சரிப்பு. நான் வளருது ஒரு சில பேருக்கு பிடிக்கலப்பா. நோ கரெக்டான வீட்டுல தாங்க இதுக்கு மேல நான் வளர போறேன். அவர் அதை சொல்லடா, லைஃப்ல சொல்றாரு. சரி வாங்கப்பா, எங்கேயாச்சும் போகணுமா? ஏறுங்க. அதெல்லாம் எங்கேயோ இல்லண்ணா. எங்க போற நண்பன் வரான். ஐயோ இவனா? ஆவது பெண்ணாலே மனுஷன் 50 பெண்ணாலே. எங்க போனானே தெரியல, கஞ்சே மாட்டலையா, நானும் தேனேக்குறேன். நோ அவன் என்ன கேட்டா சொல்லாத. என்ன கதைன்னு தெரியலையா? எப்பா சுட்டு முடி போட்டுன்னு என் நண்பர்ப்பா, பாத்தியாப்பா? நான் பாக்கலையாப்பா. எனக்கு உதவி பண்ற ஒரே ஆளு அவன் தான்பா. காலில இருந்து தேனுக்குறேன், காணுவே காணா. ஓஹோ ரொம்ப நல்ல மனுஷனும். என் பொண்டாட்டி மாமியார் எங்க அப்பன் இவங்கள விட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஏன்னா அவன் எனக்காக நிறைய பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நண்பனுக்காக ஒளிர மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப பெருமையா பேசுறப்ப உன் நண்பனை பத்தி. சரிப்பா அப்படி எங்கன்னா போய் தேடு. நண்பா என்ன உள்ள ஆளை காணோம், ஆனா குரல் மட்டும் வருது. நண்பா என்னடா என்ன தேடின வந்த? இங்கதான் இருக்கிறியா நண்பா, உன்னை தாண்டா தேர்ந்து வந்தேன். என்ன நண்பா, என்ன எதனா காசு வேணுமா? ஆமா நண்பா, என் பொண்டாட்டி என் மாமியாரும் 1000 ரூபாய் கேக்குதுங்க நண்பா. எப்பா பார்த்தா இப்படிதான் கேப்பியா? வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க மாட்டியா? மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதப்பா, என் நண்பன் பண்ணுவான்பா. மூச்சுக்கு 300 வாட்டி நண்பன் நண்பன் சொல்றியப்பா. சூப்பர் ஃப்ரெண்டுப்பா உன் ஃப்ரெண்டு. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இரு நண்பா. எத்தனை வாட்டி தான் ரிப்பேர் பண்ணி இந்த வாட்சா? இந்த வாட்ச் அப்பப்போ டைம் நின்று போதா? அண்ணா வணக்கம். என்ன வாட்ச் ரிப்பேரா? ஆமாம்பா, போன வாரம் தான் செல்லு மாத்தனா, இப்போ ஓட மாட்டேன். கீழே அவுத்து விடுங்க, ஓடுதா இல்லையான்னு பாக்கலாம். யாரா அவன்? கைத்து மேல வைப்பான், என்ன கொழுப்பான்? ஜோக்குண்ணா ஜோக்கு, சரிங்க சிரியம்பா. ஜோக்கு சரி, என்னப்பா விஷயம்? சரி வாட்ச் ஓலன்னு மனைவின் வரிய மாத்திர வேண்டியதானே வேற வாட்ச்?
போன மாசம் தான் இந்த வாட்சை வாங்கினா அதுக்குள்ள இப்படி ஆயிடுது. அண்ணா ஒரு நிமிஷம் இதை கைட்டுண்ணா. இந்தப்பா பாரு. இந்தாப்பா இது ஏன்பா என்கிட்ட கொடுக்குறா? வச்சுக்கண்ணா. அட வேணாம்பா, ஏம்பா என்னத்துக்கு நீ கொடுத்த? என்னத்துக்கு கீழே வாட்சி ஊந்துது? ஒரு வாட்சை குத்தாக்கா கீழே போட்டு உடைக்கிறீங்க. நானா இதெல்லாம் அவர் மேல இருக்கிற கோபத்தை காட்டுறியா? கோவத்தை காட்டுனா அவர் மேல எனக்கு என்னப்பா கோவம்? நீ ஏன்பா வாட்சி என் கையில குத்த? ஐயா போச்சு, எல்லாமே போச்சு. வாட்சை தனித்தனி ஆகிட்டியப்பா. அட பாவி, என்னடா இதெல்லாம்? யோ யாரு நீ பைத்தியக்கார மாதிரி ஏன் மேல பழிய போடுற? அவன் தானே என் கையில குத்தான். ஏய் வாட்சை கீழே போட்டு தரட்டா பேசுறியா? நோ, நீ பேசுறது நல்லா இல்ல. என்னடா பெரிய மனுஷன் வாட்சி கீழே போட்டு தரத்துல பேசுங்கிறா? ஏய் இப்ப என்னத்துக்கு என்ன ஆச்சா? பின்ன 4000 ரூபாய் வாட்சி கீழே போட்டு வச்சுக்கிற ஏடா கஷ்டத்தை? 4000 இல்லப்பா, 400 ரூபாய் தான். நீ கம்மி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்களாம் பண்றது சுத்தமா நல்லா இல்ல, பாத்துங்க. ஏய் அனிமேஷா பாருங்க, மூஞ்சி வச்சுக்க, காசு கூறா. டேய் அண்ணா ஆட்டோக்காரண்ணா, உன்னை பார்த்தா பாவமாகுது. எதுக்குன்னா இந்த வாட்சை வச்ச? ஏன்னா காசை குத்துட்டு போனா லோக்கல் வேற அண்ணன். ஏய் தம்பி, நியாயமா பேசுறான். அந்த வாட்சை தள்ளி விட்டு நீதான்டா, நானாடா? நான் எப்ப நான் தள்ளி விட்டேன்? அவர் வாட்ச் ரிப்பேர் ஆகுது, நீ ரெடி பண்ணி கொடுப்பேன்னு கொடுத்தேன். நீ இப்படி இப்படின்னு கீழே போட்ட. கரெக்ட். இதெல்லாம் நல்லா இல்ல. நான் எதனா சவாரி வந்தா கிளம்புறேன், விடுங்க. எப்பா என்ன விடுங்கப்பா, நான் கிளம்புறேன். ஆட்டோ வருமா? வாணா வாணா, நல்ல டைமுக்கு வந்த உட்காருண்ணா. எங்க ஏறா இல்லு? நோ, நான் உன் பாட்டுன்னு ஆட்டோல ஏறுறா. வாட்ச் போட்டு அவருக்கு யார் பதில் சொல்றது? ஏன் நீ சொல்லு, என்னடா சொல்ற? நெக்கல்ல பேசல வச்சுக்காத. டேய் தம்பி, கழுத்தை புடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. என்னப்பா பிரச்சனை? ஒரே அடிதடி ஆகுது. ஒண்ணு இல்லனா, இந்த அவர் சும்மா போயிருந்தாரு, வாட்ச கையில குத்தானுங்க, அதுவா கீழே வந்து ஒண்டிச்சு. இப்ப அது காசு ஏன்ட்ட கேக்குறானுங்க. என்னப்பா நடந்தது? அந்த ஆட்டோக்காரர் பதறாரு. அண்ணா நந்ததை நான் சொல்ற போறேண்ணா. இது 4000 ரூபாய் வாட்ச் ரிப்பேர் ஆகுதுன்னு கைட்டி குத்தாரு. அந்த வாட்ச் இவரு கீழே போட்டாரு. ஏய் நீ என்னப்பா கீழே போட்ட? நான் மட்டுமா போட்டேன்? ஏம்பா நீயே சேர்ந்து கீழே போட்டியா? ஆமாண்ணா, 2 பேரா தான் கையில புடிச்சா ஊந்துச்சு. அப்ப நீ பாதி காசு கொடுக்கணும். நான் குத்துறேண்ணா. அண்ணா நான் குத்துறேன். அவர் 2000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. 2000 ரூபாவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னப்பா இதுக்கு ஒத்து வர மாட்டேன்ற, அதுக்கு ஒத்து வர மாட்டேன்ற. ஏனோ அது பழைய வாட்ச், அதுக்கு ஏன்னா நான் 2000 ரூபாய் தரணும்? ஏன்னா அது அவரு வாட்சி அவனை கொடுக்கல, நீ குத்துதான் அவனா. ஏம்பா பழைய வாட்ச்ன்றதுனால 1500 ரூபாய் கொடுப்பா, போறோம். 1500? கூடியா, இதுக்கு மேல எங்கேயா கம்மி பண்ணுவாங்க? பாரு, ஒழுங்கா குத்துரு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னா. குடேம்பா. என்கிட்ட சில்லற இல்லையாண்ணா? அப்ப நான் கொடுக்கட்டா? கொடுங்க. இதை கொடுத்துடணும். இந்தா குடு. என்னப்பா? கம்முன்னு நான் குடுத்துறேன்ல, உன் காசு கொடு. அது எனக்கு கொடுக்க தெரியும். அவர் சவாரி எங்க கூட்டின்னு போனாரு சொன்னாரு பேரு. கூட்டின்னு போ. சரி வாண்ணா. எப்ப தருவா காசு? டெய்லியும் இந்த மாதிரி சவாரி வந்துண்ணா, கழிச்சிக்கண்ணா. என்னது? அட வாண்ணா போலாம். யோ என்னையா தினமும் கழிச்சுக்கிற? அட வாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்பா. வாட்ச் வாங்கிறதுக்கு காசு உசார் பண்ணிட்டீங்க. என்ன வாட்ச் வாங்குறதுக்கு காசு உசார் பண்ணிட்டான்? என்னப்பா இப்படி பேசுறான்? வாட்ச் என்னது வாட்சா? வாட்ச் இல்ல, மெத்னா பீச். அட எத்தனை போயா? டேய் காசு போடா லூசு. காடு பசங்க எப்படி ஏமாத்தினானுங்க? நண்பா ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, எனக்காக நானெல்லாம் பண்றேன். டேய் இன்னொரு வாட்டி காசுக்குன்னு வராத. 1000 ரூபாய் புடி. அந்த 500 ரூபாயும் கூட செலவுக்கு இல்ல. உசார் தான், எங்களுக்கு செலவுக்கு தேவைப்படாத. போடா. எப்படியோ அந்த பிசாசுங்களுக்கு காசு இன்னைக்கு உஷாராயிடுச்சு. இன்னைக்கு நாள் போயிடுச்சு, நாளைக்கு எப்படின்னே தெரியலையா?